அன்பார்ந்த குழந்தைகளே, நான் தான் உங்கள் லலிதா பாட்டி பேசுகிறேன். இப்போது பெண் குழந்தைகள் எல்லாரும் புதுசாக பலவிதமான ஆடைகள் அணிஞ்சிட்டு பலவிதமான அலங்காரம் பண்ணிட்டு சந்தோஷமாக கொண்டாடுற நவராத்திரி பண்டிகை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சிவனுக்கு ஒரு நாள் சிவராத்திரி, தேவிக்கு 9 நாள் நவராத்திரி. இந்த பண்டிகை புரட்டாசி மாதம் மாகாளியம் ஆரம்பித்து 14 நாள் முடிஞ்சு 15ஆம் நாள் அமாவாசையில் கோழிப்படி கட்டி கலசம் வச்சு ஆரம்பிக்கிறோம். துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதியான 30 தேவியர்களான 3 அம்மன்களையும் ஒரு கலசத்துக்குள்ளே ஆவாகனம் பண்ணி கொலு வைக்க ஆரம்பிக்கிறோம். இப்போது கலசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு வெள்ளிச்சொம்போ இல்லை தாமரை சொம்போ எடுத்துட்டு அதை நன்னா சுத்தப்படுத்தி சொம்புக்கு சந்தன குங்குமம் வச்சு அந்த சொம்புக்குள்ளே அரிசி, பருப்பு, வெத்தலை, பாக்கு, குண்டு மஞ்சள், ஒரு ஒரு 10 ரூபாயோ 5 ரூபாய் நாணயமோ போட்டு ஒரு தேங்காயை எடுத்து அதுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு சொம்பு மேலே மாவுளை கொத்து வச்சு அதுக்கு மேலே தேங்காயை வச்சு அந்த கலசத்துக்கு மேலே பூ சாத்தி நாம் எத்தனை படி வைக்கிறோமோ அந்த படிகளுக்கு மேல் படியில் வைக்கணும். ஒத்த படையில் தான் படி கட்டணும். 5 படி, 7 படி, 9 படின்னு ஆற்றுல இருக்கிற பொம்மைக்கு தகுந்தா போல் படியை கட்டிக்கலாம். முழு முதற் கடவுள் விநாயகர் பெருமாள் பொம்மையை தான் முதல்ல வைக்கணும். இந்த நவராத்திரிக்கு ஜாதி மத பேதம் கிடையாது. இதில் எல்லா விதமான உருவ பொம்மைகளும் வைக்கலாம். ஆனால் முதல் படியிலேருந்து ஆரம்பித்து இன்னென்ன பொம்மை தான் வைக்கணும்னு ஒரு முறை இருக்குது. அதை தெரிஞ்சுட்டு செஞ்சால் இன்னும் சிறப்பாக இருக்கும். முதல்ல நாம் எத்தனை படி வைக்கிறோம்னு முடிவு பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி படிகளுக்கு நல்லா பளிச்சுன்னு சுத்தமாக பொம்மைகள்லாம் நன்னா தெரிகிற மாதிரி நிறத்தில் துணியை தேர்ந்தெடுத்து அந்த துணியை மேலே இருந்து கீழே வரைக்கும் நன்னா படிகளை மூடி பக்கவாட்டில் பறக்காமல் இருக்க குண்டூசி குத்தி அந்த துணி விலகாமல் படிகளை அலங்காரப்படுத்தணும். இப்போது கீழ்ப்படியிலேருந்து ஆரம்பித்து 9வது படி வரைக்கும் என்னென்ன பொம்மைகள் வைக்கலாங்கிறத பார்க்கலாம். கீழே இருந்து மேலே முதல் படியில் ஓரறிவுள்ள மரங்கள், செடி கொடிகள் வச்சு சின்ன பூங்காவாக வைக்கலாம். 2வது படி 2 அறிவுள்ள நத்தை, அட்டை, புழுன்னு மெல்ல ஊர்ந்து போகிற உயிரினங்களை வைக்கலாம். 3வது படி 3 அறிவுள்ள எறும்பு, பூரான் போல் பல ஜீவராசிகளை வைக்கலாம். 4வது படி 4 அறிவுள்ள காக்கா, கிளி, குருவி, கழுகு போன்ற பறவைகளை வைக்கலாம். 5ஆம் படி 5 அறிவுள்ள பசு, யானை, குதிரை, நாய் போன்றவைகளை வைக்கலாம். 6வது படி 6 அறிவுள்ள மனிதர்கள், செட்டியார் தம்பதிகள், குறவன் குரத்தி, மனுஷா கல்யாணம் போன்ற பொம்மைகளை வைக்கலாம். 7ஆம் படி தசாவதாரம், அஷ்டலட்சுமி, அறுபடை வீடு போன்ற பொம்மைகளை வைக்கலாம். 8வது படி சிவன், விஷ்ணு, பிரம்மா அவரவர்கள் தேவியர்களோடு இருக்கும் பொம்மைகளை வைக்கலாம். 9ஆம் படி கலசம் வச்சு பிள்ளையார் பொம்மை, துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி பொம்மைகளை வைக்கணும். இந்த 9 படிகளில் வச்சிருக்கிற பொம்மைகளெல்லாம் மண் பொம்மைகள். இப்போ நான் மரப்பாச்சி பொம்மையை பற்றி சொல்ல போகிறேன். இது கருங்காலி, வேப்ப மரம், பருத்தி மரம், செம்மரம்னு பல சத்துள்ள மரங்களிலிருந்து செய்யப்படுறது. நம்மளோட பாரம்பரியமான மருத்துவ குணமுடைய ஆரோக்கியமான பொம்மை. இந்த பொம்மை ஜோடியாக வாங்கி அதுக்கு அலங்காரம் பண்ணி கொலுவில் வைக்கிற வழக்கம் உண்டு. கணவன் மனைவியை ஒத்துமையை காட்டுற மாதிரி இந்த பொம்மை அமைஞ்சிருக்கு. நவராத்திரி ஏன் கொண்டாடுறோங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. மகிஷாசுரன்னு ஒரு அரக்கன் எருமை தலையோட தேவர்களையும் ரிஷிகளையும் துன்புறுத்திட்டு வந்தான். அவனோட கொடுமை தாங்காமல் பராசக்திக்கிட்ட வந்து சொல்கிறா. 30 தேவியர்களான துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி 3 பேரும் ஒரே உருவமாகி மகிஷாசுர மர்த்தினியாக அவதாரம் எடுத்து 9 நாள் அவனோட போராடி அவனை தன்னோட காலடியில் வதம் செஞ்சிடுறான். தேவியர்களுக்கு நன்றி சொல்கிற விதமாக தான் வருஷம் நவராத்திரி பண்டிகை கொண்டாடி அவளோட வெற்றியை கொண்டாடுற விதமாக 10வது நாள் விஜயதசமி கொண்டாடுறோம். நவராத்திரிக்கு பூஜை பண்ணுறவாளாக இருந்தால் அவள் தினமும் காலம்பரை எழுந்து குளிச்சுட்டு ஒரு நாளும் ஒரு கலந்த சாதம் பண்ணி எந்த மணிக்கு பூஜை பண்ணுறோமோ அந்த அஷ்டோத்திரம் சொல்லி அர்ச்சனை முடிஞ்ச உடனே வெத்தலை பாக்கு வச்சு கலந்த சாதத்தை நைவேத்தியம் பண்ணி கற்பூரம் காட்டி பூஜையை நிறைவேற்றுங்கோ. வெள்ளிக்கிழமை சக்கரை பொங்கல் பண்ணுறது விசேஷம். அதுபோல் சாயந்தர நேரத்தில் 9 நாளைக்கும் ஒவ்வொரு நாள் சாயந்தரமும் சுண்டல் பண்ணி நைவேத்தியம் செஞ்சு பெண் குழந்தைகளையும் சுமங்கலி பெண்களையும் பெரியவாளையும் கூப்பிட்டு தாம்பூலம் கொடுத்து சுண்டலையும் கொடுத்து அனுப்புறது நம்மளோட பாரம்பரியமான வழக்கம். இதில் பாட தெரிஞ்சவ எல்லாரும் பாட்டு பாடி இந்த பண்டிகை ரொம்ப சுவாரஸ்யமாக்குவாள். இந்த 10 நாள் ரொம்ப உற்சாகமாக இருக்கும். இந்த 10 நாளும் குழந்தைகள் பட்டு பாவடை சட்டையெல்லாம் போட்டுண்டு அழகாக தலைவாரி பின்னிண்டு சில குழந்தைகள் கொண்டை போட்டுண்டு ராதா கிருஷ்ணர் மாதிரி வேஷம் போட்டுட்டு எல்லா ராத்தங்கும் போய் குங்குமம் கொடுத்து கௌலுவுக்கு அழைச்சிட்டு வருவாள். எல்லாருக்கும் எல்லா குழந்தைகளும் சுமங்கலி பெண்களும் எல்லா ராத்தும் கௌலுவுக்கு பார்த்துட்டு தாம்பூலம் வாங்கிட்டு வருவாள். சில பேர் நன்னா அழகாக கோலம் போட்டு அதில் கலர் பொடி தூவி அந்த கோலத்தில் விளக்கு ஏற்றி வச்சு அழகுபடுத்துவாள். இப்போ ஸ்லோகத்துக்கு போகலாமா?
ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வவினோதினி நந்தனுதே ಗಿರಿವರ ವಿಂಧ್ಯ ಶಿರೋದಿನಿ ವಾಸಿನಿ ವಿಷ್ಣು ವಿಲಾಸಿ ಜಿಷ್ಣುನುತೆ ಭಗವತಿ ಹೇಸಿದಿ ಕಂಡ ಕೊಡುಂಬಿನಿ ಭೂರಿ ಕೊಡುಂಬಿ ಭೂರಿ ಕೃತೆ ಜಯ ಜಯ ಹೇ மகிஷாசுரமர்த்தினி ரம்யகபர்த்தினி சைலசுதே. மலையரசனின் மகளே, உலகத்தை சந்தோஷப்படுத்துபவளே, விளையாட்டாக உலகத்தை நடத்துகிறவளே, தெய்வமானவளே, விந்திய மலையில் இருப்பவளே, பெருமாளுக்கு பெருமை சேர்ப்பவளே, வீரர்களுக்கு தெய்வமானவளே, சிவனோட பத்தினியே, உலகத்தையே தன்னுடைய குடும்பமாக நினைப்பவளே, மகிஷாசுரனை அழிச்சவளே, அழகிய பின்னலை உடையவளே, மலைமகளே, ஜெய ஜெயன்னு போற்றுகிறேன்னு இதுக்கு அர்த்தம். ஹாப்பி நவராத்திரி குழந்தைகளே. இந்த பண்டிகையை நல்லா சந்தோஷமாக கொண்டாடுங்க. இந்த ஆடியோவை பார்க்குறவா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி அவாளையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். பாய்.